தொண்டர்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற வேலையை வந்து திமுக பண்ணுது. பட் திமுகவோட வரலாறை கொஞ்சம் பார்க்கணும். கலைஞர் பீரியடில் அப்பாயின்மெண்ட் யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டு தலைமைச் செயலகத்திலையோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் எழிலகத்திலையோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து வேறு கிண்டியில் பனகல் பில்டிங்கில் வனத்துறை அதில் ஒரு 7-8 பனகல் பில்டிங் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸை நீங்கள் போயிட்டு ஏனுங்க எப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு கேட்டால் கலைஞருக்கு பீரியடில் நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன், தலைவர் பீரியடில் அப்பாயின்மெண்ட் ஆனேன் அப்படின்றதான். அதான் தலைவர்னா எம்ஜிஆர், கலைஞர்னா இவர். அதில் வந்து எம்ஜிஆரை விட அதிகமாக பேசப்பட்டது கலைஞர் பீரியடில் அப்பாயின்மெண்ட். அதுவும் திண்டுக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லாம் வந்து நிறைய பேர் வேலைக்கு வைக்கிறது, நேரு அதை பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் கோசிமணி நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பழசு. இன்றைக்கி புதுசாக நீங்கள் யாருக்குமே வேலையே கொடுக்கல. புதுசாக அரசு ஊழியராக திமுக சார்பாக இல்லை திமுக சிபாரிசு பண்ணியோ இல்லை திமுக வந்து ஒருத்தருக்கு உதவி பண்ணியோ யாருமே அரசு வேலையில் சேரலை. அதே மாதிரி இன்றைக்கி டிரான்ஸ்ஃபர் என்பது அதிமுக பீரியடில் குறிப்பாக சொல்லணும்னா சுகாதாரத்துறை பீரியட்லையும் சரி, செந்தில் பாலாஜி இருக்கும்போதும் சரி, விஜயபாஸ்கர் இருக்கும்போதும் சரி எவ்வாறு பேசப்பட்டதுன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். டிரான்ஸ்ஃபருக்கு எப்படி பண்ணணுன்றது இதெல்லாம் இல்லாத விஷயம்லாம் கிடையாது. ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. நாட்டு மக்களே சாட்சி, அரசு ஊழியரே சாட்சி. இனாமாக இலவசமாக எதுவும் இங்கே நடக்கிறது கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து பிரச்சனை தானே. திமுக அதிமுக அந்த சண்டை வந்து நேரோ டவுன் ஆகுது. அந்த சண்டையில் தாவேகா வந்து சேருது, அதிமுக கூட்டணி வருதுன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். இப்போ கரூரில் நீங்கள் 88,000 பேருக்கு கிஃப்ட் கொடுக்குறதா ஒரு தகவல் வருதுங்க. விஜய் கூட்டின கூட்டமோ அதே கரூரில் எடப்பாடி சேர்ந்த கூட்டமோ சேர்ந்ததுன்னா செந்தில் பாலாஜிக்கே டஃப் ஆகுதுல்ல. இன்றைக்கி தேதியில் செந்தில் பாலாஜி விஜயே அங்கே போய் நின்னால் ஜெயிக்கிறது கஷ்டம் தனிப்பட்ட முறையில். இதை கூட்டணியோடு போய் நின்னா கதை வேறு.